ஸோ இன்னைக்கு வந்து யார் லைவுக்கு வர போகிறா அப்படின்னு பார்த்தா, நாங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே போட்டிருந்தோம் மீரா மிதுனோட லைவ் திருப்பி வரணுமா வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ ஆக்சுவலாக சொல்லப்போனால் இன்றைக்கி மீரா மிதுன் தான் வராங்க. அவங்கள்ட்ட நிறைய விஷயம் கேட்க வேண்டியதெல்லாம் இருக்குது. ஸோ அவங்க பக்கத்தில் அவங்க சைடில் இருக்க நியாயத்தையும் அவங்க சொல்ல போகிறாங்க. அவங்க பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் கனெக்ட் பண்ணுறேன். நான் வந்துட்டாங்க. ரைட். ஹாய். ஹலோ, நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஹாய் ஹலோ, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். பக்கத்தில் இருக்கிறது யாரு? சாமா? யா சாம் தான். ஹாய் ப்ரோ, ஹாய் சாம், எப்படி நல்லா இருக்கீங்க? இருக்கீங்களா? நல்லா இருக்கு ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். ஸோ எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? என்ன கப்புள் இன்டர்வியூ அது? இது எல்லாம் என்ன இன்டர்வியூன்னு சொல்றது நாங்க? இவன் தானே சாட்சி சாட்சி உட்கார வச்சு தான் நம்ம பேசணும். ஓ ஓகே. ரைட். நல்லா இருக்கீங்களா மீரா? நீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இல்ல, நான் ஏன் நல்லா இருக்கேன்னு கேட்டேன்னா, நீங்க உங்களை பத்தி நிறைய ரூமர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. நீங்க இந்த மாதிரி உங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல என்னமோ போட்டிருக்காங்க. அது என்னன்னு தெரியல எனக்கு. அதுக்காக தான் கேட்டேன். நீங்க எப்படி இருக்கீங்க, சேஃபா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க. நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப சேஃபா ஜாலியா நல்லா இருக்கேன். ரைட், ஓகே. சோ போலாமா? பயங்கர கலவரம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் நம்ம பையன் மூலியமா. ஓகே சரி. மீரா, உங்களுக்கும் அம்மாவுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் எப்படி? எனக்கு அதை சொல்லுங்க. ஏன்னா நீங்க அம்மாவை பத்தி சொல்லிருந்தீங்க. நீங்க அம்மாவும் நீங்களும் எப்படிப்பட்ட உங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்க கெமிஸ்ட்ரி எப்படி? ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். எங்க அம்மா காலைல கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி ஏய் எங்கடி இருக்க, உன்னை பத்தி இப்படி போட்டிருக்காங்க அப்படின்வாங்க. சம்டைம்ஸ் காலே பிக் பண்ண முடியாது, ஷூட்டிங்ல இருப்பேன். வீக்லி ஒன்ஸ் பேசுவேன். அம்மாவுக்கு தெரியும் நான் இண்டிபெண்டன்ட் ஸ்ட்ராங் கேர்ள், என்ன சேஃபா பாத்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லி. இந்த வாட்டி தான் பயங்கர ஒரு பெரிய கலவரம் ஆயிடுச்சு. ஓகே. அப்ப நீங்களும் உங்க அம்மாவுக்கும் மோரலா சேம் வேவ்ல தான் போயிட்டு இருக்கோம், ஒரே கெமிஸ்ட்ரியில தான் போயிட்டு இருக்கோம். வெரி சப்போர்ட்டிவ், வெரி வெரி சப்போர்ட்டிவ். என்னோட பயங்கரமான போல் லேடி அவங்க. தெரிஞ்சிச்சு எனக்கு, அவங்க பேசினதுல இருந்தே தெரிஞ்சிச்சு எனக்கு. சோ மீரா, இப்ப வந்து எனக்கு ஒரு விஷயம் தெரியணும்னா வந்து லைக் வந்து நீங்க நியாயமா தான் உள்ள வந்தேன், நான் மத்தவங்க மாதிரி ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டிஸ்ல உள்ள வந்து போல அப்படின்ற விஷயமா சொன்னீங்க. அந்த இன்விடேஷன் வந்து உங்களோட தானே? அந்த இன்விடேஷன் ஒண்ணு சர்க்குலேட் ஆயிட்டு இருந்துச்சு சோசியல் மீடியால. அது உங்களோட இன்விடேஷனா? உங்களோட மேரேஜ் இன்விடேஷனா? ஆமா ஆமா, இன்விடேஷன் தான். அதுல வந்து 2012 இருந்துச்சு உங்களோட மேரேஜ். மேரேஜ் வந்து 2012 தான் கல்யாணம் ஆச்சா? ஆமா ஆமா ஆமா. ஓகே. சோ 2012 கல்யாணம் ஆச்சுன்னா 2016 தான் வந்து இந்த பேஜ் அந்த சூப்பர் மாடல் ஷோவே நடந்திருக்கு. சோ அப்படி தெரியாம வந்து அவங்களுக்கு சொல்லாம கொள்ளாம நான் வந்து அந்த காம்படிஷன்ல கலந்துட்டது வந்து அது ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டி இல்லையா? அது தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா? இத பத்தின கொஞ்சம் பேசிக் திங்ஸ் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பியூட்டி பேஜென்ட்ல என்டர் ஆகுறீங்கன்னா, யூ ஆர் மேரிட்னா அது வந்து நீங்க கல்யாணம் ஆனா ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க தெரியுமா? திருமண ரெஜிஸ்ட்ரேஷன் இது நடக்கும் இல்லையா எப்பவுமே. சோ ஹேப்பன் ஃபார் மீ. அது நடக்கிறதுக்கு முன்னாடியே தான் வந்து அந்த கல்யாணம் வந்து பிரேக் ஆயிடுச்சு. சோ டெக்னிக்கலி ஐ எம் சிங்கிள். நான் அதுக்கப்புறம் 2014லயே மிஸ் சென்னை பார்ட்டிசிபேட் பண்ணேன். 2015ல மிஸ் மெட்ராஸ் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அவங்களாம் எந்த அப்ஜெக்ஷன் சொல்ல எதுவுமே சொல்லல. ஒன்லி வென் யூ ஹாவ் அப்ரூவ்ட் மேரிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் யூ ஆர் கன்சிடர்ட் டு பி மேரிட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் பாயிண்ட், அந்த மாதிரி ஒரு அக்கார்டிங் டு தி கவர்மெண்ட், அக்கார்டிங் டு தி கெசட், ஐ எம் ஸ்டில் அன்மேரிட். நான் இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதான் ஐ எம் லைக் மேரிட். சோ மேபி நான் அப்போ கல்யாணத்தப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருந்தேன்னா ஆப்வியஸ்லி என்னால எந்த பியூட்டி பேஜென்ட்க்கும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்க முடியாது. அதுதான் உண்மை. ஓகேங்களா? சோ நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதனால ஐ ஹாவ் ஆல் எலிஜிபிலிட்டிஸ் டு பார்ட்டிசிபேட் இன் அ பியூட்டி பேஜென்ட். அண்ட் எனிவே தட் இஸ் ப்ரோக் ஆல்சோ. லீகலியும் அது பிரேக் ஆகி கரெக்டான ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸும் இருக்கு என்கிட்ட எல்லாத்துக்குமே. So, வந்து பாத்தீங்கன்னா and I'm very much eligible to participate in a beauty pageant. ஓகே. எல்லா கல்யாணத்துலயுமே பாத்தீங்கன்னா அங்கேயே வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லாம் கொண்டு வருவாங்க. நீங்க அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல ஃபில் பண்ணலையா? நீங்க அப்போ பண்ணலையா? இல்ல, அது பண்றதுக்கு முன்னாடிதான் இட் காட் ப்ரோக் இல்லையா? கல்யாணம் எவ்வளவு நாள் கழிச்சு உங்க ரெண்டு பேத்துக்கும் பிரேக்கப் ஆச்சு? எப்போ நீங்க டிவோர்ஸ் வாங்குனீங்க? ஐ திங்க் நோ, அப்பவே வாங்கியாச்சு. ஒரு 2-3 monthsலயே இட் ஹேப்பன்.
டிவோர்ஸ் வாங்கிட்டீங்க, It's not கோர்ட்ல so லீகலா long and all. டிவோர்ஸ் வாங்கிட்டீங்க. Yeah. அப்போ கோர்ட்ல லீகலா டிவோர்ஸ் வாங்கும்போது அது It's not மேரேஜ் வந்து இதா இருக்குன்னு தானே அர்த்தம். இல்ல நீங்க கொஞ்சம் உங்க நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் மீரா, நீங்க பேசுறது ஒண்ணுமே கேட்கல, திருப்பி பேசுங்க. disconnecting 203. மீரா இருக்கீங்களா? Connect in this room. கொஞ்சம் சத்தமா பேசுங்களேன். அப்படியே கேக்குது. கொஞ்சம் உங்க இடத்துல வந்து நெட்வொர்க் I கொஞ்சம் think லோவா இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு. 1 minute. ஷோர். Yeah. Okay. சொல்லுங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அது டிவோர்ஸ் நீங்க அப்ளை பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாத மேரேஜ் வந்து நீங்களே பிரேக் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு மியூச்சுவல் கன்சென்ட் அக்ரிமெண்ட் மாதிரி கோர்ட் மூலியமா பின்னாடி எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ஒரு டாக்குமெண்ட் வாங்கி வச்சிருக்கேன். சோ அது டிவோர்ஸே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் மியூச்சுவல் ஃபால் அபார்ட் தான். இல்ல அது எப்படி So, நீங்க கல்யாணம் வந்து லீகலா பண்ணிக்க வேணாம், ஆனா டிவோர்ஸ் மட்டும் லீகலா பண்ணிக்கலாம், இல்ல நம்ம தேவைனா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அது நடக்குமா? அது சாத்தியமா? It is a law and the legal. நீங்க போய் படிச்சு பாருங்க. இப்போ நீங்க மேரேஜ் பண்ணிருந்து இந்தியன் கெசட்ல ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா டிவோர்ஸ் வாங்குறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. கோர்ட்ல இருக்கவங்க வந்து உங்களுக்கு 1 வருஷம் ஒன்னா சேர்ந்து வாழ சொல்லுவாங்க. And then only you have that break and நிறைய விதமான ஆர்குமெண்ட்ஸ் போகும் and நிறைய இயர்ஸ் வந்து அந்த கேஸ் போகும் டிவோர்ஸ் கே. ஓகேங்களா? சோ இது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாததுனால it's not even considered divorce, just a mutual consent ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ணி and judge மூலியமா we just made it legal. So in future both the parties are not having any problem னால அந்த ஒரு legal document பண்ணது. ஓகே, நீங்க இந்த விஷயத்த வந்து உங்களோட பியூட்டி பேஜ் அந்த நடத்துற அந்த டீம்கிட்ட நீங்க சொன்னீங்களா? இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஆயிட்டு நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல அப்படின்ற விஷயத்த நீங்க சொன்னீங்களா? No, I don't have to say because I'm single only, right? ஓகே, இந்த விஷயத்த நீங்க சொல்றது வந்து நியாயமா இருந்தாலுமே இந்த விஷயத்த நீங்க சொல்லும்போது இருங்க ஒருத்தரோட லைஃப்ல நிறைய விஷயம் இருக்கும். They can have a boyfriend, they can be in living together. Okay, and they would have had a breakup. Okay, only when it is legally that I am married அப்படி இருந்தாதான் நான் சொல்லணுங்கிற அவசியம். அண்ட் அந்த டைம்ல அது முடிஞ்சு 4-5 வருஷம் நான் அந்த சொல்ற அந்த பேஜென்ட் முன்னாடியே I participated in Miss Chennai, Miss Madras. So these things I don't have to say. And இந்த விஷயம் நான் மறைக்கிறதுனால இது யாருக்கும் தெரியாம இல்ல, என்னோட சர்க்கிள்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும். இத்தனைக்கும் என்னோட டான்ஸ் ஃபீல்ட்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும். Most of the people knew. Even when I entered fashion field, so many people knew that I'm like already married and I have fallen apart. But that's not legally registered, so it's not considered into beauty pageant thing. ஓகே, நான் இன்னும் ப்ரொலாங் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் இந்த ஒரே டாபிக்லயே. நான் வந்து ஸோ உங்களை பத்தி சில ஆடியோஸ்லாம் வேற நிறைய ரிலீஸ் ஆயிருந்துச்சு. நீங்க வந்து லைக் வந்து பப்ளிசிட்டிக்காக பண்றீங்க அப்படின்ற விஷயம் நிறைய ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம முகேனியும் என்னையும் சேர்த்து வச்சு போடுங்க, ஆடியோ போடுங்க அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி ஆடியோஸ்ல இருந்து பிக் பாஸ் டைம்ல இருந்து பிக் பாஸ் வந்து வெளில வந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்க சேரன் சார் பத்தி வெங்கட் பேசணும். அப்போ இருந்த உங்களோட மேனேஜர் வெங்கட் அவர்கிட்ட நீங்க பேசினது எல்லாமே ரிலீஸ் ஆயிருந்துச்சு. சோ நீங்க இன்னைக்கு சொல்றீங்க பப்ளிசிட்டி வந்து எனக்கு தேவையே இல்லை, எனக்கு பப்ளிசிட்டி எனக்கு பிடிக்கவே சொல்றீங்க. பப்ளிசிட்டினா என்னன்னு சொல்லுங்களேன். இல்ல நீங்க பண்றதுதான் பப்ளிசிட்டி, நீங்க பண்ணீங்களா இவ்வளவு நாள், அதுதான் பப்ளிசிட்டி. சோ பப்ளிசிட்டி உங்களுக்கு பிடிக்குமா? அதுதான் என்ன எனக்கு இப்ப பப்ளிசிட்டினா என்னன்னு சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா பப்ளிசிட்டியால 10 பைசா பிரயோஜனம் இல்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப நான் இப்படி உட்காந்து பப்ளிசிட்டி பண்றதுனால எனக்கு வந்து 10 படமோ இல்ல 10 வீடியோ சாங்கோ கிடைக்க போறது இல்ல. லெட் மீ கெட் இட் ஸ்ட்ரெயிட். நிறைய பேர் வந்து ஏதோ கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி அவங்க ஃபேஸ வெளியில கொண்டு வர பப்ளிசிட்டி இந்த மாதிரி ஃபேம் கேம்ஸ் எல்லாம் பண்றாங்க. பட் அதனால 10 பைசா பிரயோஜனம் இல்லைன்னு எக்ஸாக்டா ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டா ஒர்க் பண்ணி அவங்களோட கெரியர் மோட்ல போயிட்டு இருக்கவங்களுக்கு கிளீனா தெரியும். பப்ளிசிட்டி ஃபேமால ஒரு பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு நீங்க ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி உங்க பேர் தெரிய வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா
அவ்வளவுதான். அது அந்த ஒரு நாள் 2 நாள் தான் இருக்கும், அதுக்கப்புறம் அது இருக்காது. there's no use of publicity. நான் என்ன சொல்றேன்னா என்னை பத்தி எழுதாதீங்கன்னு தான் சொல்றேன். why are you எதுக்காக பிக் people பாஸ்குள்ள writing போனீங்க? about me? எனக்கு தெரியல. எதுக்காக பிக் பாஸ்குள்ள போனீங்க நீங்க? சாரி, எதுக்காக பிக் பாஸ்குள்ள போனீங்க? பிக் பாஸ்குள்ள ஏன் போனேன்னா ஐ ஹாவ் பீன் ஆஸ்ட் ஃபார் பிக் பாஸ். லைக் எனக்கு முன்னாடி சீசன்ல இருந்தே எனக்கு ஐ வாஸ் ஆல்ரெடி அப்ரோச். பட் எனக்கு இதான் இந்த பப்ளிசிட்டியால தான் நான் வந்து பிக் பாஸ் போகாம இருந்தேன். பட் லாஸ்ட் இயர் ஒரு சிச்சுவேஷன், அதாவது என்னை பத்தி எல்லா மீடியாவும் சடனா வந்து தப்பா எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை பத்தி வேற மாதிரி திருச்சி இந்த மாதிரின்னு காட்ட பொட்ரே பண்ண ட்ரை பண்ணாங்க. சோ அப்ப நான் என்ன பண்ணேன்னா பிக் பாஸ் தான் இஸ் த பெஸ்ட் டூல் மக்களுக்கு நான் யாருன்னு புரிய வைக்கிறதுக்கு. சோ இந்த மாதிரி எழுதினாலும் நேரடியா மக்கள் என்னோட கேரக்டர், என்னோட நேச்சர், என்னோட பர்சனாலிட்டி புரிஞ்சுக்கிட்டா இன்னும் வந்து மக்களுக்கு வந்து என்னை பத்தின ரூமர்ஸ் அவாய்ட் பண்ண வந்து ஈஸியா இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து பிக் பாஸ் போனேன். மக்களோட நான் கனெக்ட் பண்ணி நான் யாரு, நான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன நடக்குதுன்னு புரிய வைக்கிறதுக்கு தான் நான் பிக் பாஸ்குள்ளேயே போனேன். And it's a game show. I enjoyed the show. The show was நீங்க really சொன்னீங்க good. எனக்கு பப்ளிசிட்டி பிடிக்காது அப்படின்ற விஷயங்கள் சொன்னீங்க. வெங்கட் நீங்களே சொல்லிருக்கீங்க, உங்களோட எக்ஸ் மேனேஜர் வெங்கட் அவர்கிட்ட நீங்க சொல்லிருக்கீங்க இந்த மாதிரி என்னை வந்து சிங்கப் பண்ணிட்டு போடு அப்படின்னு சொல்லிட்டு சில ஆடியோஸ்லாம் நாங்க கேட்டோம். சோ அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப அது Again நான் என்ன சொல்றேன்னா அந்த ஆடியோஸ் எல்லாமே I have no clue. எங்க இருந்து எங்க எடுத்து போட்டிருக்காங்கன்னு தெரியல. என் மொபைல்ல என் மேனேஜர் கிட்ட மேனேஜர் கிடையாது எடுபுடி கிட்ட நீ போய் வந்து போன் ஸ்கிரீன் மாத்திட்டு வான்னு சொன்ன. அவன் அதை வச்சு என்ன பண்ணான்னு எனக்கு தெரியல. சோ ஐ ரியலி டோன்ட் நோ ஹவு. நான் எத்தனைக்கும் என்னென்ன ஆடியோ நியூஸ் வந்தது, என்னை பத்தி என்ன வந்ததுன்னு கூட நான் பெருசா பாக்கல. தட்ஸ் ஆல் ஐ கேன் சே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொல்றீங்களா பப்ளிசிட்டி ஃபேம் அப்படின்னு, நல்லதா எழுதுங்கப்பா. அப்போதான் நான் வந்து ஹாப்பியா ஜாலியா என்ஜாய் பண்ணுவேன். ஏன்னா 6 years லாஸ்ட் இயர் இந்த இயர் தான் வந்து என்னை பத்தி இப்படி போயிட்டு இருக்கு. பட் 6 years என்னை பத்தி நிறைய ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு, நிறைய பிரஸ் வந்திருக்கு, நிறைய கவர் வந்திருக்கு. எல்லாமே குட் கமெண்ட்ஸ், காம்ப்ளிமெண்ட்ஸ் அண்ட் என்னோட கெரியர் நான் எப்படி போயிட்டு இருக்கேங்கிறத பத்தி பேசுவாங்க. அண்ட் ஐ டோன்ட் நோ ஹவு இட் டர்ன்ட் டு அ டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஆல் ஆஃப் அ சடன். எனக்கு புரியல. என்னை பத்தி தப்பா எழுதுறது இன்ன வரைக்கும் பிக் பாஸ்குள்ள போனது வந்து எனக்கு வந்து நீங்க சொன்னீங்க பிக் பாஸ்குள்ள போனது வந்து நான் என்னையோட இதை மாத்தணும், டூல மாத்தணும், என்னை பத்தி வச்சிருக்க நினைக்கிறேன். சோ பிக் பாஸ்குள்ள போனது வந்து என்னை பத்தி வச்சிருக்க அந்த பிம்பத்தை மாத்தணும், அதுக்காக தான் நான் பிக் பாஸ்குள்ள போனேன் அப்படின்னு சொன்னீங்க. நீங்க மாத்திட்டீங்களா? பிக் பாஸ்குள்ள போய் மாத்திட்டீங்களா? I did. மக்களுக்கு நான் யாருன்னு புரிஞ்சிருச்சு. ஏன்னா நான் பிக் பாஸ்க்கு அப்புறம் வெளியில வந்து நான் எங்க போனாலும் யாருன்னு புரிஞ்சிச்சு சொன்னீங்களே, யாருன்னு புரிஞ்சிச்சு? மக்களுக்கு யாருன்னு உங்களுக்கு தெரியும்? பப்ளிக். நான் எங்க வெளியில போனாலும் பீப்புள் வந்து என்கிட்ட பேசும்போது மேம் செம மேம், சான்ஸே இல்ல மேம், செம போல்டா ஓப்பனா ட்ரூவா இருந்த ஒரே பொண்ணு நீங்க தான் வீட்டுல. நீங்க வந்து நிறைய போராடுறீங்க நிறைய விஷயத்துக்காக. சோ எங்களால புரிஞ்சுக்க முடியுது, சப்போர்ட் பண்ண முடியுது, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. எனக்கு தெரியலீங்க. there is something happened with that director issue and the man handling. And அதுக்கப்புறம் அதை ரீசனா காட்டி என்ன வந்து வெளியில அனுப்பிச்சிட்டாங்க. சோ ஐ ரியலி டோன்ட் நோ. எனக்கு இன்னும் ஒரு புரியாத பெரிய குவெஸ்டின் மார்க் தான். நான் ஏன் வெளியில வந்தேன், எதுக்காக அந்த மாதிரி ஒரு பழி என் மேல போட்டு வெளியில அனுப்பிச்சாங்க. I really don't know. I don't even want to talk about past anymore நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியாத விஷயம் என்ன வரைக்கும். இல்ல நீங்களே வெளில வந்தீங்களா இல்ல உங்களை வெளியில வர சொன்னாங்களா? யாருமே என்ன வெளியில வர சொல்ல, எதுவுமே சொல்லல. ஏதாச்சும் ஒரு பிரஷர் எதுவுமே கொடுக்கல? பிஆர் சைடுல இருந்தோ இல்ல எதுல இருந்தோ உங்களுக்கு வந்து படத்துல நீங்க நடிக்கணும் அதனால வெளில வாங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லையா? நோ வாட் நான்சென்ஸ். அந்த மாதிரிலாம் ஒரு கேம் ஷோல யாராச்சும் பண்ண முடியுமா? ஏதோ லூசு பசங்க 4 பேர் உட்கார்ந்து ஏதோ பேசிட்டு இருக்காங்க. நோ வே, இட்ஸ் a game show தான். நீங்க வந்து வெங்கட் வச்சு நீங்க இது ஓட்டிங்க்கு நீங்க போட வச்சிருக்கீங்க. அப்ப அது பண்ண முடியும்னா இது பண்ண முடியாதா? see again I'm talking. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷமா நிறைய உண்மையா சொல்லிட்டு தான் இருக்கேன். there is a quote also, right? Lies travel faster than truth. சோ நீங்க எல்லாமே அந்த லைஸ்க்கு ரொம்ப அட்ராக்ட் ஆகி அதை பத்தி மட்டும் தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஒருத்தர் நினைச்சா 1000 பொய் இல்ல 1,00,000 பொய் கூட சொல்ல முடியும். ஓகேங்களா? சோ அந்த ஒரு பொய்க்கும் வந்து என்னால டெய்லி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்க முடியாது. சோ இப்ப செத்துட்டான்னு ஒண்ணு போயிட்டு இருக்கு. ஓகேங்களா?
சோ ஐ டோன்ட் இல்ல நோ. அதுக்கு சோ நீங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டீங்களா? நான் இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடி நீங்க உயிரோட பேசிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நீங்க அதுக்கு நீங்க ப்ரூவ் பண்ணி எனக்கு இந்த காமிச்சிருக்கீங்க. மாதிரி விஷயம் நடந்ததே தெரியாது. எனக்கு வீக்கெண்ட் தான் சில் டைமே. ஏன்னா ஃபுல்லா மொபைல் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஆப்வியஸ்லி எனிபடி வில் டென் டு கெட் டிப்ரெஸ்ட். ஐ டேக் அ பிரேக் ஆல்வேஸ். சண்டே தான் நான் பிரேக் எடுப்பேன். சாட்டர்டே சரி இந்த வாட்டி மொபைல் கிராஷ் ஆயிடுச்சு, ஓகே 2 days ஜாலியா இருக்கலாம் அப்படி சொல்லி நான் பாட்டுல ஜாலியா இருந்தேன் என்னோட சாலிட்யூட்ல. பட் இவ்ளோ பிரச்சனை போயிருக்கு, ஐ டென்ட் நோ. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, I really don't understand why people are very much interested in talking about me. ஏன்னா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பொண்ணு வந்து உட்காந்து நான் அவளை கொலை பண்ண ட்ரை பண்ணேன்னு ஒன்னு உட்காந்து என்னை பத்தி பேசி கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ எல்லாருமே இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, ஓகே மீரா பத்தி பேசினா நம்ம பாப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே உட்காந்து என்னை பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தட்ஸ் ஆல் ஐ கேன் சே. ஆனா நான் என்னோட போக்கஸ்ல கரெக்டா தான் இருக்கேன். நான் என் கெரியர் பார்த்து போயிட்டு இருக்கேன். அண்ட் அங்க ஏதாச்சும் எனக்கு வந்து பேசணும், எனக்கு ஏதாச்சும் ஒரு அநியாயம் நடக்குது, இன்ஜஸ்டிஸ் நடக்குன்னா சோசியல் மீடியா இஸ் தி ஒன்லி வே டு எக்ஸ்பிரஸ் யுவர் வியூஸ் அண்ட் தாட்ஸ் இல்லையா? சோ அது மூலியமா நான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். இனிமேட்லாம் சைலண்டா இருக்கிறது ஒர்க் அவுட் ஆகாது. எனக்கு எங்கெங்க இன்ஜஸ்டிஸ் எங்கெங்க ப்ராப்ளம் இருக்கோ தென் அண்ட் தேர் ஐம் கோயிங் டு கிவ் இட் பேக். இப்ப சோசியல் மீடியாவும் இல்ல, லெட் மீ ஃபைண்ட் அ வே ஹவ் டு லைக் கனெக்ட் வித் பீப்புள். ஓகே. சோ இப்போ உங்களோட ட்விட்டர் ஹேண்டில் என்ன ஆச்சு? அதுக்கு ஆக்சுவலா என்னதான் ப்ராப்ளம் வந்து I don't know. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 month-ஆவே வந்து என்னோட ஜிமெயில் வந்துட்டே இருந்தது. பாஸ்வேர்ட் ரீசெட் ரெக்வெஸ்ட் ட்விட்டர்ல யார் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. Now everything is completely hacked. I mean என்னோட ஜிமெயில் ஐடி தான் எல்லாத்துக்குமே கொடுத்திருக்கேன், ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர். So I don't know, my Gmail is completely like hacked. So எல்லாமே வந்து பிளாக்ல தான் இருக்கு. நான் இனிமேட்டு தான் வந்து டெக்னிக்கல் பர்சன்ஸ் வச்சு எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ண பேசிட்டு இருக்கேன். ஐ திங்க் இட் வில் டேக் சம் டைம் டு ரெக்கவர் எவ்ரிதிங். ஹேக் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ உங்களோட ட்விட்டர் ஹேக் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணல போலீஸ்ல இன்ன வரைக்கும்? போட்டாச்சு ஆல்ரெடி, ஒரு இமெயில் வந்து அனுப்பிச்சாச்சு ட்விட்டருக்கு, ட்விட்டர் இந்தியாவுக்கு எல்லாமே இந்த மாதிரி என் அக்கௌண்ட் ஆயிடுச்சு, ரெக்கவர் பண்ணித்தாங்கன்னு சொல்லியாச்சு. சோ இது வீக்கெண்ட் டைம் வேற, மண்டே இன்னைக்கு ஆயிடுச்சு. லெட் மீ see what they are doing and I don't bother anymore. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அக்கௌண்டே ஹேக் ஆகுது. இந்த சோசியல் மீடியால இட்ஸ் ஜஸ்ட் திஸ், எனிபடி கேன் டூ எனி கேம்ஸ் இல்லீங்களா? சோ இதுக்காக நான் உட்காந்து இத பத்தி டைம் எனக்கு ஓடணும், வாழ்க்கையில ஓடணும், வேலை இருக்கு, வேலை பண்ணிட்டு இருக்கேன். அப்பா சோசியல் மீடியா இல்ல, இது கூட நிம்மதியா தான் இருக்கு எனக்கு. நான் பாட்டு என் வேலையை பார்த்துட்டு இருப்பேன், என்னோட ஒர்க் பேசும், என் ஒர்க் வெளில வரும்போது என்னோட ஒர்க் பேசும். ஓகே. இப்போ நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி வீக்கெண்ட் வேற ஆச்சு, மொபைல் ஃபோன்ல எங்கேயுமே கொடுக்க முடியல, சர்வீஸ் கொடுக்க முடியல. கண்டிப்பா லேப்டாப் இருந்திருக்குங்க. அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட் சாம் இருக்கார்ல, அவரோட லேப்டாப் ஏதாச்சும் இருந்திருக்குங்க. அதுல இருந்து நீங்க ஆக்சஸ் பண்ணிருக்கலாம், ஏன் பண்ணல? I don't want to do. There are people to work on it. எனக்கு வேற நிறைய பல வேலைகள் இருக்கு, ஓகேங்களா? So there are people who are taking care of it and there are people who are trying to recover. Also case has been registered for this and there are people who are trying to find out யார் இதை ஹேக் பண்ணா, எந்த இமெயில் ஐடி எப்படி ஹேக் பண்ணாங்கன்னு எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள் கூடிய சீக்கிரத்தை தெரிய வரும் எனக்கு. ஓகே. நீங்க வந்து ரவீந்தர் சாரோட இன்டர்வியூ ஃபேக்ட் அண்ட் ஃபேக்ட்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனலுக்கு நீங்க சென்னைக்கு வந்திருந்தீங்க. அதை ஆர்கனைஸ் பண்ணுவதும் ஃபில்மி ஸ்பெக்ட்ரம் இந்த மீடியா தான் ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம். ஸோ அந்த நேரத்துல நீங்க வந்து சென்னையில உங்க வீட்டுல சேட்பேட்ல இருக்கிறதாகவும் உங்களோட மேனேஜர் பாலாஜி வந்து வீட்டுக்கு போகும்போது உங்க அம்மா வந்து அனுப்ப முடியாது, ஏன்னா குவாரண்டைன்ல இருக்காங்க, அனுப்ப முடியாது அப்படின்னு சொன்னதாகவும் சொன்னாரு. பாலாஜி வந்து எங்களை சொன்னாரு. அடுத்த நாளே நீங்க குவாரண்டைன்ல நீங்க வெளில போயிருக்கீங்க. குவாரண்டைன் முடிஞ்சிருச்சா? It's just a 1-day quarantine. It's just a 1-day quarantine I took up. I had proper permissions and proper letter from appropriate peoples and it's just a 1-day quarantine I should follow. அது முதல் விஷயம். ஏன்னா ஒரு நாள் முதல்ல மாதிரி 1-day குவாரண்டைன்றது இப்பதான் கேள்விப்படுறேன். ஆக்சுவலா வந்து 15 days 14 days குவாரண்டைன் எல்லாம் இருக்குது. நீங்க அன்னைக்கு சேட்பேட் வீட்ல தானே இருந்தீங்க, உங்க வீட்ல தானே இருந்தீங்க? நோ, நான் என் வீட்டுக்கு போவே மாட்டேன். நீங்க அப்படியே பண்ணி வச்சிருக்கீங்க. அப்ப பாலாஜி வந்து அப்ப உங்களோட மேனேஜர் மிஸ்டர் பாலாஜி சொன்னது பொய்யா? பாக்குற மாதிரியே இல்ல. அப்ப உங்களோட மேனேஜர் மிஸ்டர் பாலாஜி சொன்னது பொய்யா? No, he would have thought நான் என் வீட்டுக்கு போயிருப்பேன் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. But I didn't go to my place. But அன்னைக்கு அந்த ரவீந்தர் இன்டர்வியூ ரொம்ப சிம்பிளான விஷயம். ஏன் ஃபில்மி ஸ்பெக்ட்ரம் கூட எனக்கு பே பண்ணதுக்கு அப்புறம் அப்ரண்ட் பேமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் உங்ககிட்ட இன்டர்வியூ எடுத்தேன். எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் அதான, நீங்க பேமெண்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் எங்களோட வேலை என்னமோ நாங்க வந்து சேரும். பேமெண்ட் வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா?
அது ஃபில்மி ஸ்பெக்ட்ரம் தான் பே பண்ணாங்களா உங்களுக்கு? ஸ்பெக்ட்ரம்ல இருந்து பேமெண்ட் பண்ணாங்களே, ஃபுல் பேமெண்ட் ஃபில்மி ஸ்பெக்ட்ரம்ல இருந்து எனக்கு எனக்கு அந்த இன்டர்வியூக்கு ப்ரூஃப் முன்னாடி காமிக்கணுமா? ஃபில்மி ஸ்பெக்ட்ரம் தான் உங்களுக்கு 10,000 பே பண்ணிட்டாங்கன்ற ப்ரூஃப் காமிக்கணுமா? ஃபில்மி ஸ்பெக்ட்ரம் பே பண்ணாங்களா இல்ல வேற யாராச்சும் பே பண்ணாங்களா? நோ, ஃபில்மி ஸ்பெக்ட்ரம் பேட் இட். இல்லையே, அந்த ப்ரூஃப் உங்கள்ட்ட ஐ இருக்கு, பார்க்கலாமே. நீங்க கேளுங்க, உங்க கம்பெனில இருந்து வந்தது உங்களுக்கு தான் தெரியும், அது யார் பே பண்ணாங்கன்னு என்னன்னு தெரியாது. உங்களோட கம்பெனில இருந்து தான் இன்டர்வியூ பேசி உங்களோட கம்பெனில இருந்து தான் பேமெண்ட் போட்டாங்க. இப்ப இது எதை பத்தின ஆர்குமெண்ட் எனக்கு புரியல. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஃபார் இன்ஃபர்மேஷன், நீங்க வந்து பேமெண்ட் அந்த மினி ஸ்டேட்மென்ட்னு சொல்லுவாங்க, அதுல நீங்க எடுத்து பாருங்க, யாரு உங்களுக்கு பேமெண்ட் பண்ணான்றது தெரியும். ஃபில்மி ஸ்பெக்ட்ரம் பே பண்ணல அந்த விஷயத்துல, அது நான் கிளியரா சொல்லிடுறேன். My finances and my payments are handled by manager. என்னோட அக்கௌண்ட்க்கு எதுவுமே டிரான்ஸ்ஃபர் ஆகாது. ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, அவரோட நான் கான்ட்ராக்ட்ல இருந்தேன். சோ அவங்க ஏஜென்சிக்கு தான் போகும். சோ யார் அனுப்பிச்சது இதெல்லாம் செக் பண்றதும் என் வேலை கிடையாது. சோ ஐ டோன்ட் வாண்ட் டு நோ ஆல்சோ. சோ வந்து அந்த விஷயத்துல வந்து மிஸ்டர் பாலாஜி உங்களோட எக்ஸ் மேனேஜர் சொன்னது வந்து, எக்ஸ் மேனேஜர் தானே அவர், உங்களுக்கு கான்ட்ராக்ட் இல்லை இப்போ உங்களுக்கு உங்க கூட அவரு? கான்ட்ராக்ட்ல இல்லனாலும் வந்து அவங்க வந்து தமிழ்நாட்டு பீப்பிள் மாதிரி ரொம்ப சீப் கிடையாதுங்க. ஆல்வேஸ் a manager and a client relationship. தமிழ்நாட்டு பீப்பிள் ரொம்ப காஸ்ட்லின்றத சொல்ல நான் வரல. கோஆர்டினேட் பண்ணாங்க. எஸ், கான்ட்ராக்ட் ஹஸ் பீன் என்டர்ட். எனக்கு எப்ப வேணுமோ அதை நான் ரெவ்யூ பண்ணிப்பேன். பட் ஸ்டில் ஆல்வேஸ் we are like சொன்னது பொய்ன்னு சொல்றீங்களா? அப்ப அவர் சொன்னது பொய்ன்னு சொல்றீங்களா? அவர் சொன்னாரு இந்த மாதிரி உங்க வீட்டுக்கு வந்தாரு, உங்க வீட்டுக்கு வரும்போது உங்க அம்மா வந்து சொன்னாங்க இந்த மாதிரி நான் அனுப்ப மாட்டேன் என் பிள்ளைய, அவங்க வந்து குவாரண்டைன்ல இருக்காங்க, என்னால அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாலாஜி கிட்ட சொன்னதா நாங்க கேள்விப்பட்டோம். அவங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னா, அவளுக்கு இன்னைக்கு குவாரண்டைன், அவ எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிருப்பாங்க. சோ பாலாஜி would have thought ஓகே அவங்க வீட்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் கால் பண்ணி சொல்லிட்டேன் எங்க இருந்தேன்னு. அம்மாட்ட சொல்லிட்டீங்க நீங்க எங்க இருந்தீங்கன்னு சொல்லிட்டு? அம்மா கிட்ட இல்லங்க, பாலாஜி கிட்ட சொன்னேன். இல்ல, நீங்களே வீட்ல இல்லைன்னு சொல்லும் போது அம்மா எப்படி நீங்க இங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்ல முடியும்? No, what kind of interview this is? I don't understand. What are you trying to talk or இது useless. What kind of questions? And see, when I'm giving my time to do an interview, there should be really sensible questions asked. So these are very silly questions you're asking and wasting my time. இது வந்து ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு, எங்கள்கிட்ட சில ஆடியோஸ் இருக்கு, நாங்க கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் கேட்கறேன். பிகாஸ் நாங்களும் வந்து டம்மா இருக்கக்கூடாதுல்ல, எங்களுக்கும் சில கிளாரிபிகேஷன் எங்களுக்கு தேவைப்படுது எங்களுக்கு உங்க சைட்ல இருந்து. ஏன்னா அவரு சொன்னது வேற, நீங்க சொல்றது வேற. எனக்கு புரியல, சொல்லுங்க. என்ன கிளாரிபிகேஷன் உங்களுக்கு? எனக்கு புரியல. ரொம்ப சிம்பிள். ரவீந்தர் காசு அனுப்பல, அதனால அவனோட இன்டர்வியூ பண்ணல. சோ ஸ்டாப். லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. திருப்பி சொல்லுங்க. பாருங்க, ஐ கான்ட் கெட் யூ. ஆக்சுவலி உங்களோட நெட்வொர்க் ரொம்ப ரவீந்தர் காசு தரல, சோ இன்டர்வியூ பண்ணல. அந்த டாபிக் எப்பயோ க்ளோஸ் ஆயிடுச்சு. சோ வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. இல்ல, நீங்க என் क्वेश्चन நீங்க புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். உங்க மேனேஜர் பாலாஜி வரும்போது வீட்டுக்கு வந்தாரு, வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி சொன்னாங்க. நீங்க அந்த क्वेश्चनலயே ரொம்ப நேரமா இருக்கீங்க. அதுக்கு நான் பதில் ஆன்சர் தட் क्वेश्चन. அத சொல்லிருங்க. நீங்க எனக்கு அந்த क्वेश्चन ஆன்சர் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிருங்க. நீங்க அதுக்கே சுத்தி வளைச்சு போய் பேசுங்க. இன்டர்வியூ லுக் பாயிண்ட்லெஸ் டு மீ. Are we done with this? I can take leave. I have lot of work to do. I have lot of work to do if we are done with the interview. புரியல நீங்க பேசுறது எனக்கு புரியல. இப்போ நம்ம இன்டர்வியூ டன்னா I can leave. I have lot of work to do because senseless questions are going to be. I'm not interested to answer. No, I think you need to answer some more question. Yeah, ask. Go ahead. இல்ல, இதுக்கு நீங்க ஆன்சர் தெரியலன்னு சொல்றதா இல்ல வந்து சில்லி क्वेश्चन நீங்க சொல்றதா? நான் ஆன்சர் தெரியலன்னு சொல்றேன் உங்களுக்கு, இது நீங்க சில்லி क्वेश्चन சொல்றீங்க. ஓகே, பட் there are couple more questions to be asked. I think that has to be asked to you. Yeah, ask. So நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி டைட்டில்ஸ் எல்லாம் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க. உங்களோட டைட்டில் எல்லாம் நான் வாங்கின டைட்டில் எல்லாமே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. ரேஷ்மா பிக் பாஸ் குள்ள இருந்து ரேஷ்மா தான் சொன்னீங்க. அந்த பேஜ் அண்ட் டைட்டில்ஸ்லாம் யார் வாங்கினாங்களோ வந்து அவங்க மட்டும் தான் வந்து இதுல சூப்பர் மாடல்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஸோ இப்போ வந்து சனம் ஷெட்டி வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சூப்பர் மாடல். அப்போ ஐ டோன்ட் நோ ஹூ இஸ் சூப்பர் மாடல் ஆஃப் வாட். எனக்கு என்ன பத்தி கேளுங்க, எனக்கு தெரியும். என்னோட ஒர்க் பத்தி கேளுங்க, எனக்கு தெரியும். நான் டைட்டில் ஏன் வேணாம்னு சொன்னேன்னா, சும்மா அந்த டைட்டில் ஒரு விஷயத்த வச்சு 2 வருஷமா இழுத்து அடிச்சுட்டு அங்க இருக்கவங்க எல்லாருமே என் பேரை வச்சு ஃபேம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க.
அந்த டைட்டிலே வேணான்னு அந்த கார்டையே நான் கட் பண்ணிட்டேன். சோ இனிமேட் அவங்க எதை வச்சு பேச முடியும், எதை வச்சு ப்ராப்ளம் கிரியேட் பண்ண முடியும், எதை வச்சு என்னன்னு பேச முடியும். So I just gave back the title. In the title என்னன்னா என்ன? So whatever I have achieved, my conscious knows what's the truth and what's the travel I have gone through in the journey of fashion. And இன்ன வரைக்கும் pan India லெவல்ல வந்து எல்லாருமே என்ன எப்படி எழுதுறாங்கன்னு எனக்கு தெரியும். So that is pointless. To have that title, it's pointless. அதுதான் என்னோட கெரியரோட பெரிய விஷயமே கிடையாது. That was just a very small part. எனக்கு அவங்க ரொம்ப ப்ராப்ளம் பண்றாங்க. So எனக்கு டைட்டில் வேணாம்னு தூக்கி போட்டாச்சு. So that is done there. And நான் 2016ல மிஸ் சவுத் இந்தியாவா ஆகி 4 years நல்லாவே நான் மிஸ் சவுத் இந்தியாவா ஃபுல் ஃபேம் எடுத்தாச்சு. அந்த டைட்டில் இனிமேட் எனக்கு இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, ஐ டோன்ட் பாதர். ஐ ஹவ் கிவன் இட். ஸோ there ends the confusion. I want to stop. I want to put a full stop for this drama which is going on. சும்மா இதை வச்சே 2 வருஷமா அரைச்சிட்டு இதை ஒரு ரீசனா சொல்லி பேசுறாங்க. நான் டைட்டிலே வேணாம்னு கொடுத்துட்டேன். அவங்க யாருக்கு வேணாலும் அந்த டைட்டில் கொடுக்கட்டும், அதை வச்சு என்ன வேணாலும் பண்ணட்டும். ஐ டோன்ட் பாதர் எனி. உங்களோட ஆனுவல் டர்ன் ஓவர் என்னது? லைக் சாரி, ஐ கான்ட் ஆன்சர் தட் क्वेश्चन. தட்ஸ் a very personal question. நான் எதுக்காக இந்த क्वेश्चन கேட்டேன்னா, கூகுள்ல வந்து சூப்பர் மாடல் அப்படின்னு போகும்போது ஹைலி பெய்டு மாடல் தான் வந்து சூப்பர் மாடல் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அது உண்மையா? இஸ் தட் ட்ரூ? யா, ட்ரூ ட்ரூ. ஓகே. சோ வெங்கட் சொன்னாரு நாங்க தான் வந்து அவங்களுக்கு ஃபுட் வாங்கி கொடுத்தோம் அப்படின்ற விஷயம் சொன்னாரு. அது உண்மையா? Who is this guy? I don't understand. See, you are asking about constantly about criminals to me. அதாவது கிரிமினல் பீப்புள மத்தி 10 மந்தி என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. I really don't understand what is the connection. They are all not even in the picture. Who is my present manager right now? Who is my present PA right now? What project I am doing? What I am today? That matters. These are all like so many past and it doesn't even matter. அவனே ஒரு fraud criminal. நீங்க வந்து criminal fraud அப்படினு சொல்றது வந்து அவங்க முன்னாடி பண்ண விஷயங்கள் சொல்றீங்க. அவங்க வந்து கேஸ் வாங்கி இருக்காங்க, அவங்க பெயில்ல வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தை சொல்றீங்க. Okay. What is the legal punishment? இப்போ உங்க மொபைலை நான் திருடிட்டு போயிட்டா what is the punishment for it? உங்களோட மொபைல்ல இருக்க டேட்டாவை உங்களுக்கு தெரியாம நான் வெளியில ரிலீஸ் பண்றேன்னு யூடியூப்ல உட்காந்து சொன்னா what kind of breach of law is that? Isn't that a criminal offense? Yes or no? அது வந்து நியாயப்படுத்த விரும்பல. நீங்க அவங்கள கிரிமினல் சொல்றீங்க, நீங்களும் வந்து பெயில்ல இருந்தானே வந்தீங்க. அப்போ நீங்களும் கிரிமினல்ன்றது ஒத்துக்கிறீங்களா? Criminal offense. Isn't that a criminal offense? Yes or no? So he's a criminal. Like நீங்களும் வந்து ஒரு கிரிமினல் தான் நீங்க வந்து சொல்றீங்க, அவங்கள கிரிமினல் சொல்றீங்க, அவங்க பெயில்ல வந்திருக்கான்னு சொல்றீங்க. நீங்களும் பெயில்ல இருந்தானே வந்திருக்கீங்க. நான் எங்க பெயில்ல இருந்து வந்தேன்? What nonsense. நான் எப்போ ஜூலை 2019ல ஒரு பத்திரிகை, ஒரு இங்கிலீஷ் மீடியம் சொல்லிருக்காங்க, பிக் பாஸ் தமிழ் 3 ஹை கோர்ட் கிராண்ட்ஸ் பெயில் டு கண்டஸ்டன்ட் மீரா மிதுன் இன் சீட்டிங் கேஸ். நான் அதுதான் சொல்றேங்க, மீடியா வந்து ஃபுல்லா தப்பா எழுதிட்டு இருக்காங்க. மீடியா வந்து எனக்கு ஒரு குழந்தை ஸ்கூல்ல மீடியா வந்து என் மேல 170 கேசஸ் இருக்குன்னு எழுதிட்டு இருக்கீங்க. நான் நேத்து கூட ஒரு வீடியோ போட்டதுல என்ன சொன்னேன்னா, ஒருத்தனுக்கு பிறந்திருந்தா, உத்தமிக்கு பிறந்திருந்தா, நல்ல குடும்பத்துல இருந்து பிறந்திருந்தா, ஸ்டாப் டாக்கிங் லைஸ் அபவுட் மீ, ஸ்டார்ட் ரைட்டிங் ட்ரூத் அபவுட் மீ. ஏன் அது போகாதா? என்னை பத்தி ட்ரூத் எழுதினா போகாதா? 6 வருஷம் நல்லா எழுதி இருக்குங்கிற எல்லாத்தையுமே வந்து ஆல்ரெடி காமிச்சாச்சு. See, these are all very boring things. இத நான் நேத்தே வந்து வீடியோல கிளாரிஃபை பண்ணி கிளியரா சொல்லிட்டேன். மீடியா இஸ் டாக்கிங் ரபிஷ். மீடியா இஸ் ஜஸ்ட் பே பண்ணி யார் வேணாலும் ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய் கொடுத்தா அவங்கள பத்தி நல்லா எழுத போறாங்க. ஒரு 10000 ரூபாய் கொடுத்தா ஃப்ரண்ட் பேஜ். ஆனா நான் இருந்த டைம்ல மீடியா அப்படி இல்ல. What happened last 2 years? Media is very powerful. மீடியா இஸ் வெரி ஸ்ட்ராங். ஒரு ஃபேஷன் வீக் நாங்க நடந்தோம்னா அங்க இருக்க மீடியால வந்து ஒரு 30 மாடல்ஸ் நடந்தாங்கன்னா எந்த மாடலை கேப்சர் பண்ணி போடுறாங்களோ, ஓ காட் தட் மாடல் இஸ் டூ குட் அப்படிங்கிற மாதிரி. சோ மீடியா டாக்ஸ் ட்ரூத். மீடியா தான் வந்து இவங்களுக்கு இந்த பட்டோ, இந்த பொசிஷன், இந்த பிளேஸ், இந்த ஹைலி பேட் மார்க்கெட்னு கொடுக்கறது. பட் அந்த மீடியா தான் இப்ப குப்பை மாதிரி ஆயிடுச்சு. சோ மீடியா பத்தி பேசுறதுல ஒரு பிரோஜனமும் கிடையாது. மீடியா ஹஸ் ரிட்டன் லாட் ஆஃப் நான்சென்ஸ் அபவுட் மீ. நானே எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு, இதெல்லாம் என்ன உண்மையா, அதெல்லாம் என்ன உண்மையான்னு. தட்ஸ் வாட் ஐ டோல்ட் இன் தி வீடியோ கிளியர்லி எஸ்டர்டே. மீடியா இஸ் ரைட்டிங் ராங். தட்ஸ் ஆல் ஐ கேன் சே. ஏன் ஜெயலலிதா அம்மா பத்தி அவ்வளவு தப்பா தான் எழுதிருந்தீங்க. ஜெயலலிதா அம்மா ஒரு இன்டர்வியூ நீங்க சொன்ன நேஷனல் மீடியால இப்ப நான் சொன்ன இந்த இது சொன்னேன்ல, what national media, what is that national media? What is the national media name? Times of India.
Times of India is not a national media. Times So, of அப்போ India தான் forgery ன்னு நான் already tweet போட்டேனே. Times of India is the first forgery journal who has been against me for the past 2 years. நான் உங்களுக்கு ஆல்ரெடி கேஸ் போடுற கூட சொல்லியிருந்தேனே. அதே டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்னை பத்தி புகழ்ந்து எழுதிட்டு லாஸ்ட் இயர் சம்மந்தமே இல்லாம நான் ஒரு சீட்டர் ஃப்ராட்னு எழுதாங்க. பிகாஸ் தே ரன் அ பேஜன் கால்ட் அஸ் மிஸ் தீவா. நானும் ஒரு பேஜன் ரன் பண்றேன். ஸோ பிசினஸ் காம்படிட்டர் they are not able to take it. எங்க இந்தியா லெவல்ல பேஜென்ட்ல வந்து நானும் என்னோட பேஜென்ட்டும் ஒரு லெவல் வந்துற போது they started writing wrong about me. Times of India is the most fraudulent journal. Don't ever call that as national media. National media is India Today. That's like the most like prestigious national media. Okay, Times of India is like forgery. It's a complete fraudulent press. அப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா அந்த டைம்ஸ் குரூப்புக்கு வந்து நீங்க இன்டர்வியூ எல்லாம் கொடுக்கலாமா? அப்போ ஏன் ஃப்ராட்லண்ட் இருக்கு, ஏன் நீங்க இன்டர்வியூ? No, I don't give any more. அவங்க எப்ப என்ன பத்தி தப்பா எழுதினாங்களோ அப்பவே அந்த ஹெட்டுக்கும் எடிட்டருக்கும் ஒரு மெசேஜ் கொடுத்து ஒரு வார்னிங் கொடுத்து இதுக்கப்புறம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ன பத்தி எழுத முடியாது பேச முடியாது சொல்லிட்டேன். பட் ஐ கான்ட் ஸ்டாப் தேர் ஸ்டில் ரைட்டிங் அபௌட் மீ பிகாஸ் வந்து டைம்ஸ் குரூப்போட இருக்கிறவங்க தான். ஃபயர் இன்ஃபர்மேஷன் ரேடியோ மிர்ச்சி டைம்ஸ் குரூப்போட இருக்கிறவங்க தான். நீங்க ரேடியோ மிர்ச்சிக்கு இன்டர்வியூ கொடுத்திருந்தீங்க. சோ அவங்க வந்து நீங்க எழுதுறதுக்கு அதுக்கப்புறமேட்டு தான் நீங்க கொடுத்திருந்தீங்க. அவங்க எழுதுறதுக்கு அப்புறமேட்டு தான் ரேடியோ மிர்ச்சி can be a part of Times, but they didn't approach me in the wrong way and they wanted to bring out the right news about me and that's why I accepted the interview. ஒரு ஜென்யூனா கரெக்டான இன்ஃபர்மேஷனை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். எந்த குரூப்புக்கும் நான் வந்து இன்டர்வியூ கொடுப்பேன். பட் whoever is writing fraudulent about me from there, my association with that particular journal or press or media will stop. அது எல்லா பிரஸ் மீடியாவுக்கும் நல்லாவே தெரியும். ஓகே, நீங்க வந்து have you used drugs or weed அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களா? ஏன்னா அந்த மாதிரி வாய்ஸ் கிளிப்பும் நாங்க நிறைய கேட்டோம். நாங்க What kind of question is this on an interview? This like is not the right paper and pills அப்படினு சொல்ற மாதிரி விஷயங்கள்லாம் நான் கேள்விப்பட்டேன். கேக்குற மாதிரி I request you to go and ask this question to all the heroines and heroes. அவங்க எல்லாம் பதில் சொன்னதுக்கு அப்புறம் நான் பதில் சொன்னேன். Yeah. எக்ஸ்ட்ரீம்லி சாரி இப்போ கனெக்ட் பண்றேன் நான் அவங்கள. ஓகே, ஹாய். சாரி. யா, சோ நான் அந்த क्वेश्चन கேட்டேன். நீங்க சொன்னீங்க எல்லாத்தையும் போய் கேட்டுடுவாங்க அப்படின்னு சொன்னீங்க. என் இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் இப்போ உங்களோட தான். சோ நீங்க ஃபர்ஸ்ட் பதில் சொல்லுங்க. அடுத்து அவங்க உங்கள்ட்ட இன்டர்வியூ கேட்கும்போது நான் சொல்லி கேட்கிறேன். இதே क्वेश्चन கேட்கிறேன் நான். இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? I have used when I have traveled. Narcotics is illegal only in India, but it is not illegal outside India. Narcotics is very much legal in most of the abroad countries, and there is a special place, Amsterdam, on the shop there, weed shops la irukkum. Yes, I have had when I have traveled. So நீங்க இந்தியாலயோ இல்ல தமிழ்நாட்டிலயோ நீங்க யூஸ் பண்ணது இல்ல? No, I don't. ஓகே, சோ வந்து நேத்து உங்க அம்மாட்ட வந்து சில பேர் முந்தா நேத்தோ வந்து கலாட்டா அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் வந்து பேசியிருக்காங்க. அதுக்கு நீங்க கோவப்பட்டு வேற சில ஸ்டேட்மெண்ட் எல்லாம் விட்டுருந்தீங்க. அம்மாட்ட பேசுனீங்களா? நீங்க அதுக்கப்புறமேட்டு அம்மாட்ட பேசுனீங்களா? இந்த விஷயத்த பத்தி கேட்டீங்களா? என்ன ஆச்சு அப்படின்ற விஷயம் கேட்டீங்க? எங்க அம்மா பேசுனதுல இப்போ கிடையாது. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங் ராங் இஸ் ஹியர். ஏன்னா சோ அண்ட் சோ கால் பர்சன் தான் வந்து என் ட்விட்டர் அக்கௌண்ட் ஹேக் ஆயிடும், என் ட்விட்டர் அக்கௌண்ட் பிளாக் ஆயிடும், இதை பண்ண போறேன் அதை பண்ண போறேன். ஐ திங்க் வந்து அவங்களுக்கு லைஃப் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் லைஃப்ல என்ன பண்றேன்? அந்த பர்சன் யாரு? சோ அண்ட் சோ பர்சன் யாரு? தி சோ கால் கிரிமினல் ஜோ மைக்கேல். ஓகே. சோ எங்க அம்மா அப்படி பேசுறதுல எந்த தப்பும் கிடையாது. பட் பை த வே, கலாட்டா ஷேம்லெஸ், வெரி ஷேம்லெஸ். யூ கால் மை மதர் and then you threaten my mother. ஓகே, நோ ப்ராப்ளம். நோ, அதை விட்டுருங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க பேசிட்டீங்க. வேற ஒரு மீடியாவா இருந்தீங்கன்னா உண்மையை கொண்டு போய் சேர்க்கணும். and then you should help the people. Journalism and police, both of them are people who are like serving the society, right? Serving the people. ஒரு அந்த மாதிரி புனிதமான ஜாப்ல இருந்துட்டு கேவலம் ஒரு டிஆர்பி and how dare they can even record
எங்க அம்மா கிட்ட அதை ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லல. அதை ரெக்கார்ட் பண்ணி நீங்க எடுத்து போட்டு டிஆர்பி பண்றீங்க. my mom will be taking legal action on all of these. இல்ல நீங்க சொன்னீங்க அம்மா வந்து இந்த மாதிரி அம்மாவுக்கு எனக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் நல்ல ஒரு வேவ்ல இதுல போயிட்டு இருக்குன்னு சொன்னீங்க. நேத்து உங்க அம்மாட்ட ஃபில்மி ஸ்பெக்ட்ரம்ல இருந்து பேசியிருக்காங்க. பேசும்போது பார்த்தா அம்மா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நான் மன்னிப்பு கேட்கிறேன், என் பொண்ணு பேசுனது தப்புதான், நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு வேற சொல்லியிருந்தாங்க. அந்த ஆடியோ எங்க இருக்குது. எங்க அம்மா அந்த மாதிரி எதுவுமே சொல்லல. நோ இல்ல அந்த ஆடியோ இருக்கு. பேசுனது யாருன்னா எங்க அம்மா எந்த காலுமே எடுக்கல. ஆக்சுவலி அதுக்கப்புறம் பேசுனது யாருன்னா அம்மாட்ட கேளுங்க. நான் தான் பேசுனேன். உங்க அம்மாட்ட பேசுனதே நான் தான். எதுக்காக எதுவா இருந்தாலும் எங்க அம்மா கிட்ட நோ, மை மாம் நெவர் செட் தட். We are all from a family who don't ask sorry. Okay, உங்க அம்மா பேசின ஆடியோ நான் உங்க அம்மாட்ட சொல்லியிருக்கேன். அம்மா நான் ரெக்கார்ட் பண்றேன் இந்த கால், நான் தான் பேசினேன். சொல்ல போனா ஃபில்மி ஸ்பெக்ட்ரம்ல இருந்து பேசினது நான் தான் உங்க அம்மாட்ட. சோ உங்க அம்மாட்ட சொன்னேன் அம்மா இந்த காலை நான் ரெக்கார்ட் பண்றேன் நானு வித் யோர் பெர்மிஷன் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதுக்கு என்ற ப்ரூஃப் இருக்கு. அம்மா சொன்னாங்க நான் அந்த தம்பியை பத்தி பேசினது தப்புதான்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. சோ உங்க 2 பேத்துக்கு இருக்க வேவ் லென்த் எங்க உடஞ்சு போச்சு? ஏன் இந்த இடத்துல உடஞ்சு போச்சு? I will ask her. I didn't talk to her. I will ask her. But அவங்க மன்னிப்பு கேட்கல அண்ட் அவங்க கேட்கவும் மாட்டாங்க. அவங்க ஆல்ரெடி லீகல் ஆக்ஷன் யார் யார் மேல எடுக்கணுமோ லாயர் ஆபீஸ் போய் அந்த லீகல் ஆக்ஷன் எடுத்தாச்சு. அண்ட் நோட்டீஸ் நான் வந்து அம்மா சொன்னதுனால அம்மா சொன்னாங்க இந்த ஆடியோ நீங்க போட வேணாம் அப்படின்ற மாதிரி கடைசியா முடிக்குமோ சொன்னாங்க. நான் வந்து நீங்க பேசின விஷயங்கள் போட்டுமா அப்படின்னு கேட்டேன். போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க ஆனா இன்ன வரைக்கும் எதுவுமே ரிலீஸ் பண்ணல. ஏன்னா வந்து we have media ethics. See, I don't believe நீங்க என்ன பிலீவ் பண்ண வேணாம், நீங்க என்ன நம்ப வேணாம். I will send you audio. நீங்க அம்மாட்ட நீங்க கேளுங்க. I won't believe even if you send me an audio. I'll call my mother and ask. Whatever she says is what I will believe. Okay? Definitely. நீங்க அம்மாட்ட வந்து அம்மா வந்து பேசவே இல்லைன்னு சொன்னாங்க. அம்மா வேற சொன்னாங்க நான் 8 வருஷமா நான் பேசல என் பொண்ணுட்ட அப்படின்லாம் சொன்னாங்க. நீங்க இப்ப பேசுறேன்னு சொல்றீங்க. எனக்கு எந்த இடத்துல உண்மை இருக்கு எந்த இடத்துல பொய் இருக்குன்னு தெரியல. No. Nothing of that sort. I don't believe anything what you say. It's all bullshit. That's all I can say. Okay, உங்களுக்கும் நீங்களும் விஜய் சாரும் வந்து ரிலேட்டிவா 2 பேருமே? யார் சொன்னா இத? இல்ல உங்க அம்மாவே சொன்னாங்க. உங்களோட மேனேஜர் மிஸ்டர் பாலாஜி சார் அவரும் சொல்லியிருக்காரு உங்க 2 பேருக்கும் நீங்க தூரத்து ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் உங்க அம்மா வந்து அந்த விஷயத்த நான் சொல்லக்கூடாது, ஆனா நான் பி போட்டே சொல்றேன் நானு. உங்க அம்மா வந்து சில கேஸ்ட் நேம்லாம் மென்ஷன் பண்ணி வேற சொல்லியிருந்தாங்க. நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல. நான் சோ அவங்கள வந்து சாரி yes Vijay is my relative. அப்புறம் ஏன் நீங்க வந்து யார் சொன்னாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இந்த மாதிரி ஒரு லுக்ல கேட்டீங்க? பிகாஸ் இந்த இன்ஃபர்மேஷன் இது வரைக்கும் அவரும் எங்கேயும் சொன்னதில்ல, நானும் எங்கேயும் சொன்னதில்ல. அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. சோ சொல்லவே இல்ல, விஜய் சார் சொல்லுங்க. என்னது? இல்லம்மா நீங்க பேசுறது எனக்கு கிளியரா கேட்கல. எனக்கு திருப்பி சொல்லுங்க. கேக்குதா? Tell me. சொல்லுங்க. ஏன்னா அவரு ரிலேட்டிவ்ங்கிற விஷயத்த சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு தோணல. அவரும் எங்கேயும் சொல்லல, நானும் எங்கேயும் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. சொல்லணும்னு அவசியம் இல்ல, அதை விட்டுருங்க. பட் ஆனா வந்து நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட எக்ஸ் மேனேஜர் பாலாஜி சொல்லியிருக்காரு. அம்மா சொல்லியிருக்காங்க, நம்ம அம்மா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எனக்கு வந்து இன்ஃபேக்ட் சொல்லணும்னா விஜய் சார் வந்து எங்களுக்கு தூரத்து ரிலேட்டிவ் தான்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால இப்ப என்ன ஆக போகுது? இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இதனால என்ன ஆக போகுது அப்படின்றது இல்ல. ஏன் ஒரு ஃபேமிலி மேட்டர், அப்ப இது ஃபேமிலி மேட்டர் நீங்க பப்ளிக் மேட்டரா கொண்டு வரீங்க நீங்க? ஏன்பா தூரத்து சொந்தம் ஓகேங்களா? 2 பேரும் ஒரே இதுல எங்க எல்லாருக்கும் ஒரே பாட்டி சித்தி மாமா எல்லாரும் தட்ஸ் இட். சோ எனக்கு இந்த ரிலேட்டிவ்ஸ்லாம் அவ்வளோ எனக்கு பெரிய கனெக்ஷன் கிடையாது. ஐ டோன்ட் மிங்கிள் ஆர் டாக். சோ இது ரிலேஷன் சம்பந்தமான விஷயமே கிடையாது. இட்ஸ் கெரியர் ஃபைட், இட்ஸ் a career war. நான் கேட்கும் போது நீங்க யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லுக்ல கேட்டீங்களா? நான் அதுக்காக தான் நான் இதை திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்டேன் நான் இந்த விஷயத்த. ஏன்னா இது வரைக்கும் அந்த விஷயத்த எனக்கு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சா சொல்லணுங்கிற அவசியமும் இல்லைன்னு தெரிஞ்சேன். அண்ட் நவ் யூ பீப்புள் ஹேவ் ஆஸ்க்ட் மீ, சோ ஐ நீட் டு ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் இதை யார் சொல்லிருக்காங்கன்னு. So only after confirming I can say yes, it's true. அம்மாட்ட கேளுங்க. அப்படியே அம்மா சொன்னாங்க நான் என் பொண்ணுக்கு பதிலா வந்து நான் மன்னிப்பு கேட்கிறேன், விஜய் சாரும் சூர்யா சார் பத்தி பேசினது ரொம்ப ரொம்ப தப்பு, நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்க. அது எவனாச்சும் எங்க அம்மா பயமுறுத்தி பண்ண வச்சிருப்பான் இந்த மாதிரி. I will call and ask her if she has spoke like that. I will call and ask her if she has said so. நீங்க நம்பலனா நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன். நேத்து உங்க அப்பாவோட திதி கரெக்டா?
உங்க அப்பாவோட திதிக்கு முடிச்சிட்டு தான் அம்மா வந்து பேசினாங்க என்கிட்ட போன்ல. நான் என் இப்பதான்ப்பா லைஃப் கிரவுண்ட் ஒர்க் பண்றதுதான் உங்களோட வேலையா இப்போ? கிரவுண்ட் ஒர்க் பண்ணலங்க. அம்மா சொன்ன விஷயத்த நான் சொல்றேன். அம்மா சொன்னது எல்லாமே உங்களுக்கு கிரவுண்ட் ஒர்க் மாதிரி தெரியுது. நான் அம்மா சொன்ன விஷயத்த அப்படியே நான் சொல்றேன். நான் அம்மா இந்த விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. அம்மா நேத்து லைட்டா கண் கலங்கிட்டாங்க வேற. அந்த விஷயத்த கூட நான் கேள்விப்பட்டேன். சோ நீங்க அம்மாட்டே கேளுங்களேன் இந்த விஷயத்த. நீங்க சொன்னீங்களா இந்த மாதிரி விஜய் சார் பத்தி சூர்யா சார் பத்தி நான் வந்து பேசினது என் பொண்ணுக்கு பதிலா நான் மன்னிப்பு கேட்கறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த விஷயத்தையும் கேளுங்க. நாங்க அம்மாட்ட கேட்டுட்டு அம்மாவோட பெர்மிஷன், உங்க அம்மாவோட பெர்மிஷன்ல நாங்க ரிலீஸ் பண்றோம். அதனால அந்த ஆடியோ நாங்க ரிலீஸ் பண்றோம். ஆனா எங்க அம்மா மன்னிப்பு கேக்குறேன்னு சொன்னாலும் நான் விட மாட்டேன். ஏன்னா இவனுங்க எல்லாரும் அந்த மாதிரி சீனை போட்டு எனக்கு ஏதாச்சும் ஆயிடும் பயம்புத்துறாங்க. பட் இதே எங்க அப்பா இருந்திருந்தாருன்னா சிச்சுவேஷனே வேற. ஓகே, மை டாட் வுட் ஹவ் செட் மன்னிப்பாவது மயிராவது, யூ ஜஸ்ட் ஃபைட் ஃபார் வாட் யூ வாண்ட் டு டு அப்படின்னு சொல்லிருப்பாரு. My mom is very scared. எல்லாரும் எப்படி பயமுத்துறாங்க. Maybe for that she had said, but I will ask her. If she has said that, that's it. But I will never allow my mom to ask sorry to anybody. ஏன்னா இங்க நானும் என்னோட அம்மாவும் எந்த தப்பும் பண்ணல. இல்ல அவங்க கேட்கல அப்படின்னா கூட ஒத்துக்கலாம். ஆனா அவங்க கேட்டுட்டாங்க. நீங்க இதுக்கு அப்புறமேட்டு இதை பேசணும்னு நினைக்கிறேன். நான் தான் சொல்லிட்டேன். நான் வந்து 100% ப்ரூஃப் வச்சு சொல்லிட்டு இருக்கேன். நான் எல்லாமே கையில ப்ரூஃப் வச்சு தான் நான் சொல்றேன். இப்போ என்னால அந்த ஆடியோ பிளே பண்ண முடியும். ஆனா வேணாம், இது எதுக்கு நம்ம திருப்பி கொண்டு போகணும் அப்படின்றதுனால நான் வேணாலும் உங்களுக்கு பர்சனலா அனுப்பிச்சுடுறேன். அப்படி இல்லைன்னா நீங்க அம்மாட்ட கேட்டு நீங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. சோ மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. நீங்க சொல்றீங்க போல்ட் லேடி. எங்க அம்மா வேறயாச்சே. இங்க விஜய் சூர்யாவோட டைரக்ட் ஃபைட்ல இருக்கிறது நானு. ஓகேங்களா, நான் வந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன். வேணா விஜய் சூர்யா வந்து என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும். பிகாஸ் they know what all wrongs they have done against me and they know what fight is going on inside the industry and why they are all fighting. 1008 வேலை இருக்குது. அவங்களுக்கு இதான் வேலையா சொல்லுங்க? மீரா மிதுன் அப்படியாச்சும் மீரா மிதுன் என்ன பண்றா? மீரா மிதுனோட படம் எவ்வளவு செல் ஆகுது? மீரா மிதுனோட நெக்ஸ்ட் மூவ் என்ன? இன்னைக்கு மீரா மிதுன் ட்ரெண்டிங்கா இருந்தா நம்ம என்ன பண்ணிட்டு எத்தனை படம் நீங்க நடிச்சிருக்கீங்க? எத்தனை படம் நீங்க லீட் ரோல்ல நடிச்சிருக்கீங்க? Wait, this is the scene. This is the actual scene. இது வந்து நீங்க என்ன, எனக்கு ஒரு விஷயம் புரியல. இந்த விஜய் சூர்யா யாரு என்ன, what you have thought about them I don't understand. ஓ அவங்க இவங்க பெருசு. Everybody is equal. I have already said, என்னோட ஃபேம் முன்னாடி விஜய் சூர்யா is nothing. They have just done movies. ஒரே ஒரு ஃபீல்ட்ல ரொம்ப வருஷமா கோலிவுட் மாஃபியா. அவங்க அப்பா ஒரு ஆக்டர், அவங்க அப்பா அந்த இண்டஸ்ட்ரியில இருந்தனால அவங்க வந்து எந்த ஹார்ட் ஒர்க்கும் பண்ணாம உட்காந்து எல்லா படமும் லாஸ் ஆகி சும்மா மக்கள் கிட்ட ரொம்ப ஃபேமஸான ஹீரோ மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. No, it's wrong. Ajit is a true star. Only his movies are running. Vijay had 3-4 movies lost. Surya movie, oh my god, when was his last movie a even hit? Only when Gautam Menon directs a Surya movie will become a hit, okay? And Surya, சொல்றீங்க விஜய் சாரும் சூர்யா சாரும் வந்து மீரா மிதுன் என்ன பண்றாங்கன்னு பாக்குறதுதான் வேலை அப்படின்னு சொல்றீங்க. மீரா மிதுன் வந்து உண்மையா சொல்லணும்னா உங்களை ஒரு ஜவுளி கடை ஆட்ல கூட நாங்க பார்த்தது இல்லை. டு பி ஆனஸ்ட் சொல்லணும்னா நீங்க வந்து பிக் பாஸ் வந்ததுக்கு அப்புறம் ஓகே மீரா மிதுன் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே தெரியறது இதுதான் ஒரு இது. சோ இந்த நேரத்துல வந்து மீரா மிதுன் வந்து எல்லாருக்குமே என்ன 8 வருஷமா தெரியும். நான் ஃபேஷன்ல உள்ள நாலேஜ்ல இருந்து இண்டஸ்ட்ரியில இருக்க எல்லாருக்கும் என்ன நல்லாவே தெரியும். ஓகே, இல்ல ஆடியன்ஸ் தான் படத்தை பார்க்கறாங்க. இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க மட்டும் படத்தை பார்க்கல, ஆடியன்ஸ் தான் படத்தை பார்க்கறாங்க. ஏ செக்டார், பி செக்டார், சி செக்டார்ல இருக்க ஆடியன்ஸ் தான் படத்தை பார்க்கறாங்க. வாட்? இல்ல இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க மட்டும் தான் அவங்க படத்தை பாக்குறாங்க. இல்ல ஆடியன்ஸ் தான் படத்தை பாக்குறாங்க. ஏ செக்டார், பி செக்டார், சி செக்டார் இருக்க 3 செக்டார்ல இருக்க ஆடியன்ஸ் தான் படத்தை பாக்குறாங்க. சரி, இப்ப நீங்க என்ன உங்களோட கன்க்ளூஷன் என்னன்னு எனக்கு புரியல. நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் வந்து I'm gonna like defend your argument for sure because my point is different, your point of perception is different. இதுக்கெல்லாம் நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி சில வீடியோஸ் நீங்க சொல்றது என்னன்னா time will answer. I have really big announcements coming very soon in the coming weeks, so அது எல்லாமே ஆன்சர் பண்ணும். ஓகே, மூவிங் பேக் டு த ஒரு இன்னும் 2 கொஸ்டின் தான். நீங்க வந்து சிங்கப்பெண், போல்ட் லேடி அப்படின்னு சொல்லிட்டு போல்ட் லேடின்னு சொல்லிட்டு உங்களோட மேனேஜர் சொல்லியிருக்காரு. இஃப் யூ ஆர் டூ போல்ட், நீங்க ரொம்ப போல்டா இருக்கீங்க அப்படின்னா நம்ம ஏன் ஜோ மைக்கிளையும் நீங்களும் கூப்பிட்டு ஒரு டிபேட் வைக்க கூடாது? ஏன் நீங்க ஜோ மைக்கிளோட ஒரு இன்டர்வியூ நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? Why should I do an interview with a criminal? So நீங்களும் I don't understand. I don't understand. உங்க மேல தான் இருக்குது. Wait. என்னது? இல்ல இந்த மீடியால சொன்னேன் நானு. இந்த போட்டோவை எடுத்து காமிச்சேன் நானு. நீங்களும் தான் பெயில வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னேன் நானு.
சரி, என்னோட பெயில் காப்பி காமிங்க. என்னோட பெயில் காப்பியோட எடுத்துட்டு வந்து பெயில் காப்பி காமிச்சாதான், என்னோட பெயில் காப்பி பார்த்தாதான் நீங்க அது உண்மையா இல்லையான்னு சொல்ல முடியும். முதல் விஷயம். அண்ட் ரெண்டாவது விஷயம், நீங்க பேசுறது ஒரு சொசைட்டியோட கிரிமினலை வந்து என் கூட உட்காந்து என்னோட ப்ரெஷியஸான டைமை வேஸ்ட் பண்ணி அதுக்கு நீங்க இன்டர்வியூ கொடுக்க சொல்றீங்க. வெரி சில்லி. ஐ வில் நாட் டூ தட். ஓகேங்களா? எதுங்க ப்ரெஷியஸான உங்களோட டைம்? அடுத்தவங்கள பத்தி டிஃபேம் பண்றதுதான் உங்களோட ப்ரெஷியஸான டைமா? எனக்கு புரியல. எனக்கு டிஃபேம் பண்றதுனா என்ன? அவங்க பண்ற தப்ப சுட்டி காட்டுறதுனா டிஃபேம் பண்றதா? அவங்க அப்படி அந்த தப்பே பண்ணலன்னா எல்லாரும் டிஃபேம் ஆயிட்டு ஜீரோ ஆயிட்டு உட்காந்துருக்க மாட்டாங்களே. they will come and prove their point and they will come and say அவங்க தப்பு பண்றாங்க, நீங்க தப்பே பண்ணல. நீங்க வந்து நான் வந்து கரெக்ட்டா தான் இருக்கேன். No, I have not done any mistakes on my part. No. அப்படி நீங்க சொல்ற மாதிரி ஜோ மைக்கேல் மேல ஒரு கேஸ் போட்டுருந்தீங்க. ஜோ மைக்கேல் மேல ஒரு கேஸ் போட்டுருந்தீங்க. நீங்க தான கேஸ் போட்டீங்க. அது யார் போட்டா? வெயிட். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நான் வந்து தப்பு பண்ணிருக்கேன்னு சொல்றீங்க. அப்பனா நம்மளோட கவர்மெண்ட் வந்து அவ்வளவு வீக்கா? தப்பு பண்ணவள வந்து இவ்வளவு ஜாலியா உலா விட்டுட்டு இருக்காங்களா? புடிச்சு ஜெயில ஏன் இன்னும் போடல? அப்படி வந்து ஓடி போறாங்க, பயந்துட்டு அவங்க ஓடிட்டே இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, இப்போ வாட் இஸ் தட் கம்ப்ளைண்ட் யூ வாண்ட் டு புட் ஆன் மீ? இப்ப தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றீங்களா? வாட் இஸ் தட் கம்ப்ளைண்ட்? புரியல, சாரி. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல நான் வந்து தப்பு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல. அப்படி தப்பு பண்ணிருக்கேன்னா வாட் இஸ் தட் கம்ப்ளைண்ட் யூ வாண்ட் டு புட் ஃபார்வர்ட் மீ? என்ன குற்றச்சாட்டு என் மேல வைக்கிறீங்க? நீங்க வந்து ஒரு பொண்ணை வந்து ஏமாத்துனது மாதிரி, நீங்க அவங்க காசு வாங்கிட்டு நீங்க உங்கள்ட்ட ஏமாத்துன மாதிரி. எந்த பொண்ணை ஏமாத்துன? அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு யாரு? எந்த பொண்ணை நான் ஏமாத்தினேன்? அந்த பொண்ணை வந்து பேச சொல்லுங்க. அந்த பொண்ணுக்கு மூஞ்சி இல்லையா? அந்த பொண்ணுக்கு முகம் இல்லையா? எந்த பொண்ணை நான் ஏமாத்தினேன்? இப்ப நான் சொல்றேன், எத்தனை பேரை நான் குரூப் பண்ணி உள்ள வச்சிருக்கேன்னு தெரியும். யாரு? இந்த சன் டிவி ஆங்கர் பவித்ரா. ஏமா எப்படிமா நீ வந்து இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்த? மிஸ் சவுத் இந்தியா 2016 நான் வின் பண்ண உடனே அடுத்த வருஷமும் ஒரு தமிழ் பொண்ணுதான் வின் பண்ணோன்னு சொல்லி என்னோட ஃப்ரெண்டா இருந்த பவித்ரா குள்ளமா இருக்கேன் நான்லாம் எப்படி பேஜன் போக முடியும்னு ரொம்ப அவளோட ஃபீல்ட்லயுமே அவ எங்கேயுமே மூவ் ஆகாத இருந்தப்ப அவளை பிக் பண்ணி டெய்லி அவளுக்கு க்ரூமிங் லெசன்ஸ் கொடுத்து ஒரு ஷார்ட்கட்ல இருந்து டிப்ஸ்ல இருந்து ட்ரெஸ்ஸிங்ல இருந்து எல்லாமே கொடுத்து ஐ கேவ் ஹர் த ஃபுல் கான்பிடன்ஸ், டைம், ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஷி ஒன் மிஸ் சவுத் இந்தியா 2017. ஏன் அபிராமி பிக் பாஸ்லயே கலாச்சிட்டாங்க அந்த பொண்ணை எல்லாருமே. அது என்ன பண்ணுச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். இங்க இருக்க வெளியில இந்த क्वेश्चन நான் கடைசியா கேக்குறேன். இந்த நீங்க சொல்ற இது வந்து எனக்கு வருது, லிஸ்ட்ல வருது, நான் அதை கேக்குறேன். நானு ஜோ மைக்கேல் வந்து கேஸ் வாங்கியிருக்காரு அப்படின்ற விஷயம் சொன்னீங்க. இருங்க. சோ தேர் ஆர் சோ மெனி பீப்புள். நான் ஒரு 2 வருஷமா வந்து இத்தனை பேரை குரூப் பண்ணி நான் வந்து இப்போ ஃபேஷன்ல உள்ள எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே, லெட் மீ ஆஸ்க் யூ அ क्वेश्चन. நான் பச்சையாவே கேக்குறேன். இப்ப நான் பாக்குறேன் எல்லாருமே அவுத்து போட்டுட்டு சுத்துறாங்க. How did you even get that freedom now? It was started by me. Okay, I started all of this passion of this exposing and this photo shoot culture, and I encourage another 50-100 Tamilians to do it. And now நீங்க சொல்ற இந்த அவுத்து போட்டு சுத்துறது அப்படி சொல்றது இதுதான் ஃபேஷன் இண்டஸ்ட்ரி சொல்லி கொடுக்குதா? Wait. People are free to do it right now, and again அத அவங்க தப்பா தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவுத்து போட்டு காமிச்சா உடனே நீங்க கெரியர்ல பெரிய ஆள் ஆயிட முடியாது. It's fashion. Is something you have to grow from stage to stage. You have to bring in the fashion. So இதுல இருக்க ஃபைனல் ஸ்டேஜ் வந்து அவுத்து போட்டு காமிக்கிறது. அப்போ நீங்க சொல்றது படி பார்த்தா அந்த மாதிரி எல்லாரும் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்ல வரேன். ஓகே, மீரா இத காமிக்கிறா, நம்மளும் இத காமிச்சா ஃபேமஸ் ஆயிடும் அப்படின்னு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ஒழுங்கா வந்து என்ன ப்ராசஸ் என்ன ஸ்டேஜ்னு பார்த்தாதான் வந்து போக முடியும். 2013ல நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன எவ்வளவு பேர் அசிங்கமா பேசினாங்க. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நான் வந்து ஒரு தமிழ் பொண்ணு இந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணேன். ஓ மை காட், லுக் அட் ஃபேஷன் ஆன் a bigger level. விக்டோரியா சீக்ரெட் தமிழ் பொண்ணுன்னு சொல்ற மீரா மிதுன் ஏன் தமிழ் செல்வின்ற பேரை மாத்திட்டு மீரா மிதுன் வைக்கணும்? தமிழ் பொண்ணுன்னு சொல்ற மீரா மிதுன். இந்த क्वेश्चंஸ்க்குலாம் நான் இது வரைக்கும் ஒரு 1,00,000 தடவை எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். நீங்க கேட்ட क्वेश्चन திருப்பி கேக்குறீங்க. You can go and research what is the answer I have given. This question க்கு நான் ஆன்சர் நான் பல ஆயிரம் தடவை கொடுத்துட்டேன். You can go and research that. இல்ல, நாங்க ரிசர்ச் பண்ணிட்டு தான் வந்தோம். நாங்க அதனாலதான் எங்களுக்கு தெரியல. எங்க யாருமே தெரியல. இதுக்கு நான் வந்து பதில் கரெக்டா கொடுத்திருக்கேன். You can go and research that. ஏன் ரஜினிகாந்த் அவரோட உண்மையான பேர்ல தான் வந்து அவர் வந்து ஆக்ட் பண்றாரா? சூர்யா வந்து உண்மையான பேர்ல தான் ஆக்ட் பண்றாரா? இல்ல விஜய் வந்து உண்மையான பேர்ல தான் ஆக்ட் பண்றாங்களா? Every artist has a screen name. And that screen name should be very easy for people to call out and to remember. சூர்யா வந்து தமிழ்நாட்டுல இருந்துட்டு சரவணான்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுட்டு சூர்யான்னு சொல்லிட்டு தமிழ் பேர்ல தான் வச்சிருக்காரு.
ஓகே, நீங்க சரி, வந்து அப்ப மீரா மீரா வந்து மிதுன். தமிழ் பேர் இல்லையா? அப்ப மீரா வந்து மிதுன்றது தமிழ் பேர் இல்லையா? ஒரு மிதுன்றது கடவுளோட மிதுன்றது பேரு. தமிழ் பேரா? ட்ரெடிஷனலி இட் இஸ் a woman goddess ஓட நேம் மீராங்கிறது. சோ மீரா தமிழ் மிதுன்றது பேர் வந்து இல்லையா? கடவுளோட, மிதுன்றது தமிழ் பேரா? Oh my god, isn't that நான் என்ன பண்ணோம் ஏது பண்ணோங்கிறது நீங்க தான் டிசைட் பண்ணுமா? இட்ஸ் மை freaking இல்லங்க, wish to have நீங்க வந்து whatever ஒரு I விஷயம், want. இல்ல யா யா யூ கேன், யூ ஹேவ் ஆல் ரைட்ஸ் டு, நீங்க எப்படி போகணுன்றது நான் உங்களுக்கு எல்லாமே ஆல்ரெடி தெரியும். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நான் அஸ்ட்ராலஜில ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து நம்பிக்கை வச்சிருக்கேன். சோ என்னோட நேம அஸ்ட்ராலஜிக்கு நான் மாத்தி மீரா மித்துன்னு வச்சிருக்கேன். சோ ஐ கேவ் மீரா திஸ் மிதுன் பேர் ஆன்சர். வச்சதுனாலதான் நீங்க இவ்வளவு ஃபேமஸ் ஆனீங்க. என்னது? மீரா மிதுன் Maybe பேர் வச்சதுனால that நீங்க name பிக் is பாஸ் குள்ள catchy போனீங்க. too. Yes, that name is catchy too. ஓகே, ஜோ மைக்கேலை பத்தி நீங்க நிறைய சொன்னீங்க. இந்த மாதிரி அவர் வந்து கிரிமினல், அவர் மேல வந்து கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் சொன்னீங்க. சோ அவர் மேல என்ன கேஸ் போட்டாங்க, யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா? See, this and all is like really old story. You can go and check out. No, வேணா நான் for your information, I need the answer for this question. எனக்கு இந்த क्वेश्चनக்கு எனக்கு ஆன்சர் வேணும்னு நினைக்கிறேன். நான் வேணா உங்களுக்கு ஒரு புதுசா நியூஸ் தரேன். ஆல்ரெடி ஒரு 3 வாட்டி ஜெயில உட்காந்துருப்பான். ஐ எம் சேலஞ்சிங், இன்னும் 1 மாசத்துல மறுபடியும் ஜெயில இருப்பா. அப்ப அதை பெருசா பப்ளிசைஸ் நான் பண்ணி. கேட்ட கேள்வி வேற, நீங்க என்னை கொண்டு போறது வேற. நான் என்ன கேட்டேன்னா, ஜோ மைக்கேல வந்து நீங்க உள்ள போட்டீங்களா இல்ல வேற யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா? I don't want to answer all these questions. I'm not interested. It's waste of time. யாரு ஏதோ கம்ப்ளைண்ட் அவன் ஒரு கொடுத்தான்னு பெரிய சொல்லட்டுமா? செலிபிரிட்டி மாதிரி இருங்க. ஏதோ இல்ல, அவன் யாரு பெரிய கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு செலிபிரிட்டி சொல்லட்டுமா? மாதிரி அவனை பத்தி வெயிட். ஏதோ அவன் ஒரு பெரிய செலிபிரிட்டி மாதிரி அவனை பத்தி உட்காந்துட்டு என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. இதே நான் எனக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்பரான பொலிட்டிக்கல் பவர்ல இருந்து நான் பவர்ல இருந்திருந்தேன்னா, அவன் ஜட்டியோட புழலுக்கு ஓடின மாதிரி ஜட்டியோட நடு ரோட்ல நிக்க வச்சு அவனுக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனையோ கொடுப்பேன். அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் அவன் மனசுல? வாட் ஹீ வில் டாக் ஆல் ராங் அபவுட் ஆல் ஃபீமேல்ஸ். வாட் ஹீ இஸ் டூயிங் அ வெரி பிக் கிரைம். அதுக்கு ஆல்ரெடி அவன் 1.5 மாசம் புழல்ல இருந்துட்டு தான் வந்திருக்கான். திருப்பி அவன் வாய் அடக்க மாட்டான். எனக்கு தெரிஞ்சு அவனை ஜெயில தள்ள ஒரு விஷயத்துலயும் நான் தான் ஜெயில தள்ளேன்னு சொல்றீங்க. யாரு ஜெயில தள்ளா? மென்டல் ஹாஸ்பிட்டல தான் கொண்டு போய் சேர்க்க முடியும். புழல்ல இருந்து மென்டல் ஹாஸ்பிட்டல தான் கொண்டு போய் சேர்க்க முடியும். தட்ஸ் இட். மக்களுக்கே தெரிஞ்சிடுச்சுங்க. எவ்வளவுதான் பண்ணாலும் மக்களுக்கு ஈஸியா என்ன நடக்குது என்ன உண்மைன்னு தெரியுது. தேவையில்லாம இந்த பொண்ணு மக்கள் தான் இந்த உண்மையை கேட்க சொன்னாங்க. மக்கள் தான் இந்த உண்மையை கேட்க சொன்னாங்க. ஆக்சுவலா அந்த கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தா? எந்த மக்கள் கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தா? சொல்லுங்க. நீங்க மக்கள் எந்த மக்களை நீங்க சொல்றீங்களோ அதே மக்கள் தான் இந்த கொஸ்டின் கேட்க சொன்னாங்க. நீங்க ஏதோ அந்த கிரிமினலுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த கிரிமினல் கேட்க சொன்ன மாதிரி வந்து கேக்குறீங்க. அவன் ஜட்டியோட ஜெயில இருப்பான் இன்னும் 10 நாள்ல. அப்போ you cannot. Let's go on to the next question. சரி, நான் அதுக்கு பதில் சொல்லட்டுமா? Talk about criminals anymore. நான் அதுக்கு பதில் சொல்லட்டுமா? யாரு? நான் அதுக்கு பதில் சொல்லட்டுமான்னு கேட்டேன். நான் அதுக்கு பதில் சொல்லட்டுமா? Okay, shall we cut the interview? I think I need to go and do my works. This is utter waste of time. Final question. There's one more question you need to answer. There's one more question. Excuse me. Bye, take care. நான் இங்க கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கீங்க. என்னங்க நீங்க இப்படியாங்க ஒரு மாடல் நீங்க? ஓகே ஃபைன். மக்களே, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கொஸ்டின் கேட்டேன். ஆனா வந்து சில கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலா நிறைய செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது அவங்ககிட்ட கேக்குறது. அவங்க ஏன் இப்படி போறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ தேங்க்யூ ஸோ மச். வந்து எல்லாரும் கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஒரு சின்ன வேண்டுகோள், ஒன்றும் இல்லை, நீங்க எல்லாமே வந்து உங்களோட விஷயங்கள்ல நீங்க வந்து உங்களோட கருத்தை பதிவு பண்றீங்க. பட் ஆனா வந்து கொஞ்சம் எல்லாமே வந்து கொஞ்சம் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இது என்னோட தாழ்மையால வேண்டுகோளா கேட்டுக்கிறேன் நான். ஏன்னா நிறைய வார்த்தைகள்லாம் பாக்குறோம். ஸோ அவங்க என்னதான் தப்பு பண்ணாலுமே, நம்ம என்னதான் தப்பு பண்ணாலுமே, நம்ம இந்த பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல வந்து இதை கொண்டு வர வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். யாருமே இங்க தப்பு பண்ணாத ஆட்கள் யாருமே இல்லை. ஸோ தயவு செஞ்சு அந்த தப்பான வார்த்தைகள் மட்டும் இனிமேட்டு தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்காங்க அப்படின்றத கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி.